இந்தாங்க அத்தை. கொடுத்தேனு இந்தாங்க அத்தை. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் அத்தை. மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறியா? அதெல்லாம் கரெக்டா போடுறேன் பாட்டி. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? என்னடி நான் எம்எல்ஏவா ஜெயிச்சு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுனால குடும்பத்துல எல்லாம் குதூகலமா இருக்கீங்களா? ஏய், எல்லார்கிட்டையும் சொல்லி வை, இது வரைக்கும் நீங்க பார்த்த தென்னரசு வேற, இனிமே நீங்க பார்க்க போற தென்னரசு வேற. என்ன பதவியில இருந்து இறக்கிட்டா நீங்க ஜெயிச்சதா நினைக்கிறீங்களா? என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன சக்தியும் வேலுவையும் சும்மா விட மாட்டேன்டி. நீ வேணா பாரு சக்தியை நான் என்ன பண்றேன்னு. வாய் மூடு. உன்னால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. நீ எம்எல்ஏவா இருந்ததால தானே அந்த பதவியை வச்சுட்டு ரொம்ப ஆடிட்டு இருந்த. அதான் உன் எம்எல்ஏ பதவியை பறி போயிடுச்சுல்ல. இனிமே உனக்கு யாரும் பயப்படவும் மாட்டாங்க, உன்னை மதிக்கவும் மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு வெத்து வேட்டு. முன்னாடி மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்களோட மோதுனேன்னு வச்சுக்கோ, ஏன் சேதாரம் உனக்கு தான். பார்த்து நடந்துக்கோ. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓவரா பேசுனா அதை அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. போன வை. அண்ணே, யார் போன்ல? தென்னரசு தான். போனை என்கிட்ட கொடுங்க. என்ன தென்னரசு, உன் பதவி பறி போயிடுச்சுன்னு அண்ணிய மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உன் பதவியை காலி பண்ணது நானும் சக்தியும் தான். உன் வீரத்தை எங்க கிட்ட காட்டு, அன்னிக்கிட்ட காட்டாத. ஏ வேலை, என் பல வருஷ கனவை ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க இப்படி பண்ணதுக்கு கூடிய சீக்கிரம் அனுபவிப்பீங்க. உனக்கு பின்னாடி சக்தி இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் ஆடுற. உன் வாழ்க்கையில இனிமே சக்தியே இல்லைன்னு நினைச்சுக்க. அவ சாவு என் கையில தான். டேய், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. சக்தி அழிக்கிற எண்ணத்தோட அவகிட்ட வந்தாலே உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன்டா. இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உன் பொண்டாட்டிய கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்.